Good morning to all. This is Professor from the Dark One. Welcome back for the professional video number 4. நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஐ மீன் எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ ஒரு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ரொஃபஷனல் வீடியோ 1, 2, 3 யாரெல்லாம் பார்க்காதவங்க போய் அதை பார்த்துருங்க. இது 4வது வீடியோ. இந்த 4வது வீடியோவில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்னா, இதில் லேர்னிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏர்னிங்க்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நான் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன். யாருமே ஓட்டாமல் ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி உங்களுக்கு மார்க்கெட் புரியலன்னா எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் வீடியோ நம்பர் 4. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? காமா பிளாஸ்ட் என்னோட ஸ்பெஷல் டாபிக். நிறைய பேர் இதை உங்களுக்கு பணம் கட்டி நீங்கள் போய் படித்தா மட்டும்தான் சொல்லித்தராங்க. நிறைய பேர் இதை வச்சு ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமா பிளாஸ்ட் மட்டும் சொல்லி தந்துட்டு ஆப்ஷன் பையரை பணம் கொடுத்து ஐ மீன் நீங்கள் அதை கற்றுக்கிற மாதிரி அவங்க கோர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அதுவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லி தந்துடுறேன். அது மட்டும் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க, அது மட்டும் கிடையாது. இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒரு கான்செப்டும் புரியும். யார் மற்றவங்க பணம் சம்பாரிச்சு ஐ மீன் மற்றவங்ககிட்ட நீங்கள் பணம் கட்டி கற்றுக்கிட்டு செய்கிற ஒரு விஷயம் நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன்னா, அப்போ என்கிட்ட நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நான் வேறு எதுவும் சொல்லலை. வாங்க லேட் பண்ணாமல் காமா பிளாஸ்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஆப்ஷன் பையர் ஸ்ட்ராட்டஜி. எப்படி உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த காமா பிளாஸ்ட் நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக காமானா என்ன நல்லா பார்த்துக்கோங்க. காமானா என்ன? காமான்றது ஒரு ஆப்ஷன் கிரீக்ஸ். பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சொல்கிற ஒரு வார்த்தையும் நீங்கள் நோட் பண்ணால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் புரியும். இல்லைன்னா சத்தியமாக புரியாது. நல்லா பார்த்துக்கோங்க. அது ஒரு ஆப்ஷன் கிரீக்ஸ். ஆப்ஷன் கிரீக்ஸில் எப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்டானா என்ன, தீட்டானா என்ன, காமானா என்ன, வேகானா என்னன்னு, ரைட்? அதில் நம்ம இன்னைக்கு பர்டிகுலர் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் காமா. அது பிளாஸ்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெல்டானா என்ன? ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஒரு டெல்டா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஆப்ஷன் செயினில் சப்போஸ் இங்கே பாருங்க, இங்கே நிஃப்டி இருக்குது. சாரி, நிஃப்டி உங்கள் முன்னாடி நிஃப்டியோட இருக்குது. நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள். இதை பாருங்கள், 22,550 அட் த மணி இருக்குன்னு வச்சுப்போம். அட் த மணியோட இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே வாங்க. டெல்டா என்ன பாருங்கள், இதுதான் டெல்டா 0.51. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 550லேருந்து மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் 650 வரைக்கும் போச்சுன்னா, 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா உங்களோட ப்ரீமியம் வெறும் 51 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ப்ரீமியம் வெறும் 51 ரூபா இருக்கும். மார்க்கெட் 100 பாயிண்ட் போகுது, ஆனால் உங்கள் ப்ரீமியம் வெறும் 50 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகும். 50% தான் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பாருங்க. ஓகே, இப்போ சப்போஸ் சில பேர் இருப்பாங்க. ஓகே, 500லேயும் 550லேயும் 650 இருக்கும். சில பேர் 650யோட அவுட் ஆஃப் த மணி எடுத்திருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் 550 தான் இருக்குது. ஆனால் சில பேர் 650யோட மார்க்கெட் 550ல இருக்கும்போது 650யோட அவுட் ஆஃப் மணி 100 பாயிண்ட் அங்கே போயிட்டு எடுக்கிறாங்க. என்ன யோசிச்சு எடுக்கிறாங்க? மார்க்கெட்டு 550லேருந்து மேலே வந்துச்சுன்னா, எனக்கு 650 வந்துச்சுன்னா, ஐ மீன் எனக்கு 100 பாயிண்ட் மூவ் கொடுத்தா எனக்கு நான் 2 லாட் எடுக்கலாம். ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. 2 லாட் எடுக்கலாம், இல்லை 4 லாட் எடுக்கலாம். என்ன பண்ணுவாங்க? சில பேர் அவுட் ஆஃப் த மணி எடுப்பாங்க. நல்லா பாருங்க, அவுட் ஆஃப் த மணியோட டெல்டா எவ்வளோ? 0.38. அதாவது 100 பாயிண்ட் போனால் தான் 38 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். வெறும் 38 ரூபா. 100 பாயிண்ட் போகணும், 38 ரூபா. அந்த 100 பாயிண்ட் எப்படி ஃபாஸ்ட்டாக போகணும். அப்போ தான் உங்களுக்கு இது கொஞ்சம் மெதுவாக 1 ஹவர் கழிச்சு போச்சுன்னு வைங்களேன், டைம் கரைஞ்சி 10 ரூபா கூட கிடைக்காது. அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் த மணியில் காலாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும் நீங்கள் பை பண்ணக்கூடாது. அட் த மணி பண்ணுங்க, இந்த மணி பண்ணுங்க. தயவு செஞ்சு அவுட் ஆஃப் த மணி போகாதீங்க. ஏன்னா அவுட் ஆஃப் த மணியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 0. அவுட் ஆஃப் த மணிக்கு வேல்யூவே கிடையாது, வெறும் டைம் வேல்யூ தான். இந்த 38 ரூபா ஒன்றுமே இல்லை, வெறும் டைம் வேல்யூ தான். ஓகே, லெஃப்ட் சைடில் கால், ரைட் சைடில் புட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெல்டானா என்ன. டெல்டானா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்
100 பாயிண்ட் மூவ் ஆனா எவ்வளோ ரூபாய் மூவ் ஆகும் உங்களோட ப்ரீமியம்ன்றது கண்டு இது பண்றது டெல்டா. அதாவது 550லேருந்து 650 எவ்ரி 100 பாயிண்ட்ஸ். ஸோ 550ல 650 போச்சா 100 பாயிண்ட் போச்சுன்னா வெறும் 51 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் டெல்டா. சிம்பிளா சொல்றேன், சிம்பிள் லாங்குவேஜ். ஸோ நான் பேசுறது இந்த காமா. காமானா என்ன? ஐயோ சூப்பரான விஷயமாச்சு. சரி, ஓகே. காமா நிறைய பேர் என்னென்னோ இங்கிலீஷ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிரீக்ஸில் காமா மெஷர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் டெல்டா ஒரு டைம் சின்ஸ் டெல்டா வேல்யூ, இதெல்லாம் நம்ம ஒன்றும் புரியல சார். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கும் புரியல, உங்களுக்கும் இதை படித்தா புரியாது. ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன், இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு காமானா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து காமா பிளாஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் உடனே வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடாதீங்க. நான் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ், கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு காரணத்தினால கொஞ்சம் லென்த்தாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே நீங்கள் வந்து சார் என்ன சார் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, அது பேர் என்ன, வீடியோ வந்து ஷார்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற ஒரு கமெண்ட் வரக்கூடாது. அதுக்காக வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 35 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலுமே கான்செப்டை கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, காமானா என்ன? காமானா என்னன்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இந்த டெல்டாவை கண்ட்ரோல் பண்ணுறது காமா, அவ்வளோதான். அதாவது டெல்டா வந்து 51 ரூபா, இங்கே பாருங்க 0.51 இருக்கு. இது எவ்வளோ மூவ் ஆகணும், டெல்டா எவ்வளோ மூவ் ஆகணும், அதாவது ஒரு ப்ரீமியம் எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதே காமா தான். அதை தான் சொல்கிறாங்க டெல்டா கண்ட்ரோலிங் வந்து காமா அப்படின்னு. அது எப்படி அப்படின்ற இங்கே பாருங்க, மெஷர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டெல்டா ஓவர் த டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெல்டா இங்கேயும் அதான் சொல்றாங்க. ஸோ அது எப்படி சார் பண்றாங்க? கமிங் பேக் டு பாயிண்ட் சொல்ல போறோம் பாருங்க. நம்ம ஸ்கூல்ல ஒரு சின்ன விஷயம் கத்துக்கிட்டு இருப்போம். ஒரு வண்டி, ஒரு பஸ் 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிருச்சு, 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிருச்சு. இது டிஸ்டன்ஸ். என்னது, 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஒரு பஸ்ன்னு சொல்றது ஒரு ட்ரெயின் சொல்றோம் பாருங்க. ஒரு பர்டிகுலர் 1 மணி நேரத்தில் ஒரு 100 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும்னா அது குறிப்பிட்ட ஸ்பீடில், ஆவரேஜ் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஒரு 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிட்டு ஒரு 1 ஹவரில் ஒரு பிளேஸை ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 1 ஹவரில் ரீச் ஆகும்போது அது ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி எடுக்கிறோம்? 60 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுக்கிறோம். ஓகே, 1 ஹவரில் ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்குது ஒரு ட்ரெயின், 60 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ வச்சுக்கோங்க, அதே ட்ரெயின் ஆரம்பத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. கடைசி 20 நிமிஷம் செம்ம ஸ்பீடில் போயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு, அப்படியே 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆவரேஜா நீங்க கண்டுபிடிக்கிறது தான் திஸ் இஸ் கால்ட் டெல்டா. அதாவது ட்ரெயின் வந்து இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் போகுது, இப்படி சொல்லி புரிய வச்சா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து மதுரை போகுது. மதுரை போயிட்டு ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆயிடுச்சு, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். அப்போது ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா இவ்வளோ டைமில் டிவைட் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் போயிருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மதுரை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு 1 ஹவரில். இது வந்து ஆவரேஜ், ஓவரால் ஆவரேஜ். இது வந்து டெல்டான்னு வச்சுப்போமே, சைடில் வச்சுக்கோங்க. காமானா என்னன்னா, ஒரு அரை மணி நேரம் வெறும் 40ல் போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் 40ல் போயிருக்கு, லாஸ்ட் அரை மணி நேரம் 80ல் போயிருக்கு. அப்போ 80 + 40 120, 120 டிவைட் பை 2 அதே 60. பாருங்க, அதாவது நம்ம ட்ரெயின் அதே 60 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போயிருக்கு. ஆனால் எப்படி போயிருக்குது? ½ அன் ஹவர் வந்து வெறும் 40ல் தான் போயிருக்குது. ஆனால் ரெண்டாவது அரை மணி நேரம்
60 ஸ்பீடில் போயிடுச்சு. டக்கு டக்கு டக்குன்னு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. சாரி 80ல் போயிடுச்சு. டபுளாக போயிடுச்சு. 80ல் போயிடுச்சு. ஸோ அப்போ பார்க்க போனால் 1 ஹவரில் எவ்வளோ போச்சு உங்களுக்கு? 80 + 40 120, 120/2 அதே 60 வருது. ஸோ நம்ம இங்கே பேச போகிறது எதுனா, அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு பார்த்தீங்களா, 80 ஸ்பீடில் 80 km/h ஸ்பீடில் போச்சு வைங்களா, அதுதான் காமா. புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி இதெல்லாம் நான் எதுவுமே இங்கிலீஷில் பேசவே வரல, தூய தமிழ்லேயே பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க. ஒரு ஊருக்கு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்தில் போகலான்னு. ஆனால் நீங்கள் மெதுவாக சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போகிறீங்க, மெதுவாக பாட்டு பாடிக்கிட்டே போகிறீங்க. ஒரு 20 நிமிஷம் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுது, ஐயோ வீட்டில் ஃபோன் சீக்கிரமாக வரணும்னு. உடனே வண்டியை செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறீங்க. இல்லை பைக்லேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெதுவாக போயிட்டு திடீர்னு ஃபோன் வந்துருச்சு. நீங்கள் இப்போ 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க. சர்ன்னு போயிட்டு சீக்கிரமாக போய் ரீச் ஆயிடுறீங்க. ஓகே, நீங்கள் ஆவரேஜாக போனாலும் அதே டைம் தான் எடுக்குது. ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணிட்டீங்க, டைமை சாப்பிட்டுட்டீங்க. அந்த டைமை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஹை ஸ்பீடில் போகிறீங்க. அந்த ஹை ஸ்பீடில் போகிறது தான் காமா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? அதாவது ஒரு பர்டிகுலர் ஆசெட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணுன்றத டெல்டாவை கண்ட்ரோல் பண்ணுற பவர் காமாக்கு இருக்கு. ஒரு ஊர்ல இன்னொரு ஊர் மொதல் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ட்ரெயின் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே போகும்போது மெதுவாக போகும். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா ஹை ஸ்பீடில் எடுத்துட்டு போய் ஸ்டேஷனை ரீச் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவரால் டைம் இது பண்ணும்போது அதுவும் கால்குலேட் ஆயிருது. எது கால்குலேட்? ஸ்லோவாக போகிறதும் கால்குலேட் ஆகுது. நம்ம ஸ்லோவாக போகிறத பற்றியே நம்ம பேச மாட்டோம். ஹை ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பீடு போச்சுன்னு. இந்த ஹை ஸ்பீடுன்றது காமா. அதே காமா ஹை ஸ்பீடாக போய் தெரிச்சிட்டு போச்சுன்னா தட் இஸ் கால் காமா பிளாஸ்ட். இது எப்படி யூஸ் ஆகும் ஆப்ஷனில்? உங்களுக்கே தெரியும், ஆப்ஷனில் பையருக்கு வந்து மொமெண்டம் தேவை. மொமெண்டம் இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ எனக்கு மொமெண்டம் வேணும்னா எனக்கு ஸ்பீடு வேணும். ஸ்பீடு வேணும்னா பிரேக் அவுட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும். பிரேக் அவுட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா கால் சைடு இல்லை ஃபுட் சைடோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நான் அந்த ட்ரேடை எடுப்பேன். இல்லைன்னா அந்த ட்ரேடு என்னால் எடுக்க முடியாது. எடுத்தாலும் லாஸில் தான் வரும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி நம்மளுக்கு ட்ரேடிங்கில் யூஸ் ஆக போகுது, இன்றைக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காமா பிளாஸ்ட் அப்படின்னா மார்க்கெட்டில் எந்த டைமில் மொமெண்டம் வருதோ அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். உடனே கேட்பேன், சார் அது எப்படி சார் எனக்கு தெரியும், எந்த டைமில் மொமெண்டம் வருது, நான் கால் போகணுமா புட்டு போகணுமா? சொல்லித்தரேன். சிம்பிள். நீங்கள் நேராக ஒரு வெப்சைட் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் கால் ட்ரேடிங்டிக், tradingtick.com. இந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கன்னா நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் லாகின் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராடல் அப்படின்னு இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கணும். ரைட்? ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது ஃபின் நிஃப்டியோட சார்ட்டு. ஓகே, எந்த டேவோட சார்ட்டு? ஃபின் நிஃப்டியோட ஸ்ட்ராடல். இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பைரியில் இருக்கோ அந்த எக்ஸ்பைரி. நான் போட்டிருக்கிறது 16th April எக்ஸ்பைரி. ஓகே, 16th April எக்ஸ்பைரி 21,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏன் போட்டிருக்கேன்றதை நான் சொல்கிறேன். ஸோ டேட்டா ஆஃப் 9. ஓகே, ரைட். நம்ம பாருங்கள், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போயிடணும். உள்ளே போனோன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, நீங்கள் எந்த டேட் எடுக்கணுமோ, சப்போஸ் எனக்கு வந்து இங்கே 9 April வேணுமா, நேராக உள்ளே போங்க. போயிட்டு ஸ்டாட்டில் போங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் 9 April செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 9 April எந்த எக்ஸ்பைரியில் வருது பார்த்துக்கோங்க. 9 April வந்து 9 April எக்ஸ்பைரியிலே வருது. ஓகே, என் முன்னாடி இருக்கிறத நான் அப்படியே டேரெக்டாக போடுறேன். நல்லா பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். காமா பிளாஸ்ட்னா என்ன நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீமியம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு ப்ரீமியம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ப்ளூ கலரில் ஒரு ப்ரீமியம் ஓடுது, மேலே பிளாக் கலரில் லைன் வருது, விவேப். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ஸ்ட்ராடல்னா அட் த மணி, ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க காலும் புட்டும் ரெண்டும் கம்பைன்டு ப்ரீமியம். நான் போன கிளாஸில் லெசன் நம்பர் 3 நீங்கள் பார்க்கலன்னா இது புரியாது.
லெசன் நம்பர் 3 போய் பாருங்க. ஸோ கால் புட்டோட ப்ரீமியம் அது அப்படியே பாருங்க. ஸ்டாடில் இப்படி தான் எப்படி இருந்தாலும் ஃபால் ஆகும். மெதுவாக வந்து 0 ஆயிரும். ஓகே. ஸோ கால் புட்டோட ப்ரீமியம் என்ன ப்ரைஸில் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத கம்பைன்டு ப்ரீமியம் சொல்லும். இப்போ சப்போஸ் இங்கே பாருங்க, ப்ரீமியம் வந்து 81ன்னு காட்டுது. இங்க ஸ்டாடிலோட ப்ரீமியம் 81 காட்டுது. ஸோ ஸ்டாடிலோட ப்ரீமியம் 81 என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் 40 rupees 40.5 கால் சைடோட ப்ரீமியமும் 40.5 புட் சைடோட ப்ரீமியம் இருக்குது. சொல்ல போனால் இந்த 9th ஏப்ரலுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சப்போஸ் வச்சுப்போம் 21,600 வச்சுப்போம். ஓகே, சும்மா ஒரு சேஞ்சுக்கு சொல்கிறேன் பாருங்க. 21,700 இருக்குது, இப்போ நம்ம 21,600 மாற்றிக்கலாம். ஸோ 21,600ல் மார்க்கெட்டில் இங்கே பாருங்க, இந்த இடம் எடுக்கிறேன்னா ஸ்டாடில் 88 ரூபா இருக்குன்னா, 88 ரூபா இருக்குன்னா இதில் 44 ரூபா கால் சைட் ப்ரீமியம் புட் சைட் ப்ரீமியம் ரெண்டுமே கம்பைண்டாக ஆட் ஆகி காட்டுறது தான் ஸ்டாடில் ப்ரீமியம் சார்ட். சார் இதை வச்சு சார் நாங்கள் எப்படி சார் ட்ரேட் எடுக்கிறது? இங்கே தான் நீங்கள் முக்கியமான விஷயம் பாருங்கள். காமா பிளாஸ்ட் எப்படின்னா, எப்பெல்லாம் இந்த விவேப் லைனுக்கு மேலே உங்கள் மார்க்கெட் மூவ் ஆகுதோ, டபிள்யூ பேட்டர்ன் நல்லா பாருங்கள். டபிள்யூ பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி மேலேருந்து கீழே வந்து ஒரு டபிள்யூ ஃபார்ம் பண்ணி இங்கே பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் நல்லா பாருங்கள். மார்க்கெட்டில் கீழேருந்து ஒரு மேலே ஒரு இன்னும் ஒன்று டபிள்யூ ஃபார்ம் ஆகுதா? டபிள்யூ ஃபார்ம் ஆகி எப்போ இந்த டபிள்யூவோட நெக்லைன் பிரேக் ஆகுதோ நல்லா பார்த்துக்கோங்க. டபிள்யூவோட நெக்லைன் பிரேக் ஆகுதோ, விவேப் மேலே போச்சுன்னா காமா பிளாஸ்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். மார்க்கெட் விவேப்க்கு மேலே இருக்கணும், அப்போதான் நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி பண்ணணும். கிளியராக சொல்லிட்டேன். டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும், வெயிட் பண்ணுங்க. எங்கே டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு இது பாருங்க. இங்கே மார்க்கெட் கீழே வந்துருச்சு, இங்கேருந்து ஒரு அப் நம்பர் 1 திரும்ப டபிள்யூ வந்துருச்சு நம்பர் 2. ஸோ இது எப்போ பிரேக், இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு லைனை போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு லைனை போட்டுருங்க, சைடில் ஒரு லைனை போட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் பிரேக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. விவேப் மேலே எப்போ போகுதுன்னு, விவேப் மேலே எப்போ போகுதுன்னா இந்த பாயிண்ட் பாருங்க. சொல்ல போனால் கரெக்டாக அப்ராக்சிமேட்டில் இந்த டைமில் எந்த டைம் நீங்கள் பாருங்கள், மணி வந்து கரெக்டாக 10 மணிலேருந்து 10:05 இந்த கேப்பில் மார்க்கெட் உங்களுக்கு மேலே போயிருக்குது. ரைட்டா? நேராக வாங்க. ஓகே, ஸோ டைம் எத்தனை மணிக்கு நம்ம பார்த்தோம் பாருங்கள். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் கீழேருந்து ஒரு டபிள்யூ ஒன்று வந்துருச்சு 1. இங்கே டபிள்யூ ஏபிசிடியில் டபிள்யூ எப்படி போடுவீங்க? இது மேலே இது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த டபிள்யூவோட நெக்லைன். ஓகேவா? இந்த நெக்லைன் எப்போ பிரேக் ஆச்சு பாருங்கள். இந்த இடம் விவேப் மேலே எப்போ பிரேக் ஆகுதோ, டபிள்யூ பேட்டர்ன் போட்டு விவேப் மேலே பிரேக் ஆகுதோ கரெக்டாக 10:05க்கு நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கணும். எதில்? ஃபின் நிஃப்டியில் எது எடுத்துக்கணும்? அட் த மணி எடுத்துருக்கணும். அட் த மணி என்னன்னு பாருங்கள். நான் தான் போட்டிருந்தேனே 10:05க்கு. நல்லா பாருங்கள். நேராக வாங்க. இங்கே வாங்க. இது வந்து 10. இது பாருங்கள், இந்த 10:05. ஓகே, மார்க்கெட் கீழே இருந்து மேலே போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கீழே இருந்து மேலே போகுது. இந்த இடத்துலேருந்தே நீங்கள் காமா பிளாஸ்ட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. கரெக்டாக 10:05க்கு என்ன ஆயிருக்குது? கரெக்டாக 10:05க்கு உங்களுக்கு விவேப்க்கு மேலே போயிடுச்சு, பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது விவேப்க்கு மேலே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் இதில் எது எடுக்கணும்? கால் சைட் ப்ரீமியம் எடுக்கணுமா, புட் சைட் ப்ரீமியம் எடுக்கணுமா? அடுத்த டவுட்டு. சார் எந்த பக்கம் 10:05க்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த ப்ரீமியமே எடுக்கணும். ஸோ இங்கே வாங்க, நேராக வாங்க. இந்த பக்கம் 10:05 எந்த ப்ரீமியம் பக்கம் பிரேக் அவுட் கொடுத்து 9. இது பாருங்கள் 10:05க்கு எனக்கு மார்க்கெட்டில் ஆடிக்கிட்டே அப்சைடு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னோட என்ட்ரி ப்ரைஸ். இந்த இடத்துல ப்ரீமியம் என்ட்ரி என்ன ப்ரைஸில் என்ட்ரி அதுவே காட்டும் பாருங்கள். ஸ்டாடலில் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிங்கன்னா 104 ரூபா என்னவா இருந்திருக்கு? ஃபின் நிஃப்டியோட ப்ரைஸு 104 ரூபா இருந்திருக்கு. 104 ரூபா என்ன அர்த்தம்னா 70 ஒரு 52 ரூபா. 52 ரூபா கால் சைட் ப்ரீமியமும் 52 ரூபா புட் சைட் ப்ரீமியமும் இருந்திருக்கு. ஓகே, 52 ரூபா கால் சைட் ப்ரீமியமும் 52 ரூபா புட் சைட் ப்ரீமியமும் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒரே வேலை தான். மேபி 52 ரூபான்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன இருக்கலாம். ஓகே, 54 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? நீங்கள்
அங்க என்ன சார்ட்ல எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, கீழே இருந்து போய் மார்க்கெட் அப் சைடு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க அப் சைடு பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கணும். இந்த பாருங்க, இந்த 15 இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சா, ஸோ இந்த இடம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சா, வெயிட் பண்ணுங்க. இங்க 10 மணி போயிட்டு இந்த இடம் ஹை எப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எப்போ இதில் பிரேக் அவுட் ஆகுதோ எடுத்துருங்க. ட்ரேட் எடுத்தீங்களா, ரைட். இங்கே தான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடத்துல என்ட்ரியை போட்டிங்கன்னா 54 ரூபா என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஐ மீன் உங்களோட ஸ்டாடில் 54 ரூபா பிரேக் ஆச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இங்கேருந்து டபுளாக நீங்கள் டார்கெட் எடுக்கணும். 54 ரூபாயில் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களோட டார்கெட் எவ்வளோ இருக்க வேண்டும்? 54னா அப்படியே எடுத்துங்க, 108 ரூபா உங்கள் டார்கெட்டு. நல்லா திரும்ப சொல்கிறேன், 54 ரூபா இருந்தால் 108 ரூபா டார்கெட்டு. ஸ்டாப் லாஸு இதுக்கு பாதி, 54க்கு பாதி எவ்வளோ? 22வா இல்லை 27 ருபீஸ் உங்கள் ஸ்டாப் லாஸு. கீழே வந்து 27 ரூபா உங்கள் ப்ரீமியமோட ஸ்டாப் லாஸு. 108 ரூபா உங்களோட டார்கெட்டு. போச்சான்னு பார்ப்போம். 108 இங்கே வாங்க பாருங்க, இங்கே பாருங்க பாருங்க. அதாவது இந்த இடத்தோட ப்ரீமியம் வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக மூவ் ஆயிருக்கு. 108 ரூபா அசால்ட்டாக கிடச்சிச்சு உங்களுக்கு. 108 ரூபா அசால்ட்டாக கிடச்சிருக்கு. நல்லா முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த விவேப்புக்கு மேலே போகணும். உங்களுக்கே தெரியும் ஃபின் நிஃப்டியில் அங்கே சார்ட்லலாம் விவேப் வராது. ஆனால் இங்கே பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டுது பாருங்க. எப்போ மார்க்கெட் இதில் மேலே, சிம்பிளாக சொல்ல போகிறோம் பாருங்க சார், எப்போ மார்க்கெட் இது மேலே பிரேக் ஆகுதா, பிரேக் ஆச்சா எந்த பக்கம் அது கொடுக்குது? கால் சைடு, சிஇ சைடு கொடுத்துருக்கா பிரேக் அவுட்டு. ஸோ சிஇ சைடு பிரேக் அவுட், மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிட்டு இருக்கு. சிஇ சைடு பிரேக் அவுட், கால் சைடு எடுத்துருங்க. அவ்வளோதான், கால் சைடு எடுத்துருங்க. 1:2 ரேஷியோ முடிஞ்சு போச்சு. 1:2 உங்களோட ரேஷியோ, ப்ராஃபிட்டும் ஸ்டாப் லாஸும். இதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் காமா பிளாஸ்ட். மார்க்கெட்டில் நார்மலாக என்ன நடக்கும்னா, ஸ்டாடில் ப்ரைஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து அப்படியே ஜீரோ ஆகும். நீங்கள் உடனே கேட்பீங்க, சார் விஆப் கீழே வந்தால் புட்டு எடுக்கலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்போ கீழேருந்து மேலே பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, கீழேருந்து மேலே பிரேக் ஆகுது, இந்த மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். கீழேருந்து எப்போ விஆப் மேலே பிரேக் ஆகுதோ அங்கே பாருங்கள் பிரேக் அவுட் எந்த பக்கம் இருக்குன்னு. மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். சிம்பிள் லாஜிக். அதிகமாக நம்ம மூளை யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி பண்ணிருக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ட்ரி பண்ணியிருந்தா மார்க்கெட் மூவ் ஆயிருக்கும். ஆனால் உங்களுக்கு காமா பிளாஸ்ட் ஆகலை. காமா பிளாஸ்ட் எத்தனை மணிக்கு ஆயிருக்கு? இங்கே டைம் வருது பாருங்க, 10:05. எப்போ இந்த 10 மணிலேருந்து 10:05 இந்த பிரேக் ஆயிருக்கு பாருங்க, இந்த டைம் தான் உங்களுக்கு காமா பிளாஸ்ட் ஆயிருக்கு. வாங்க அதே டேட்டில் போவோம். 10 மணி பாருங்க, இதுதான் 10 மணி. இந்த இடத்துல உங்களுக்கு காமா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த டைம் இந்த நெக்லைனை உடைச்சிருக்கு. இந்த நெக்லைனை உடைச்சது மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட என்ட்ரி ப்ரைஸ். 21,679 இருக்கு. இது உங்களோட என்ட்ரி ப்ரைஸ். ஓகே, இதுதான் உங்களோட என்ட்ரி ப்ரைஸ். மார்க்கெட் பாருங்க ஏன் சர மேலே போயிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 21,600 என்னோட ஏடிஎம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் இங்கேருந்து ஒரு சூப்பரான மூவ் கிடச்சிருக்கு. காமா பிளாஸ்டில் எனக்கு டபுளாக இருக்கும். சரி, இது மட்டும் பார்த்தீங்க சார், எனக்கு நிஃப்டியை சொல்லுங்கள். வாங்க நிஃப்டியில் நேற்று நடந்ததை பார்ப்போம். நிஃப்டி, ஸோ நிஃப்டி வாங்க, நிஃப்டியில் என்ன நடந்து பார்ப்போம். இங்கே பாருங்க, இது நிஃப்டியில் நேற்று உண்டான ஒரு பிக் மூவ். கீழே வந்ததா நிஃப்டி. இப்போ வாங்க அங்கே போவோம், அதே இதில் போவோம். ஸ்டாடலில் ஃபின் நிஃப்டிக்கு பதிலாக நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன எக்ஸ்பைரி நம்ம பார்த்துட்ருக்கோம்? ஸோ இந்த எக்ஸ்பைரி 18th எக்ஸ்பைரி. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பாருங்கள், நிஃப்டி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தது? ஸோ நிஃப்டி மார்க்கெட் போயிட்டே இருக்குது. நிஃப்டி வந்து பாருங்கள், மார்னிங்லேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி வந்து 22,700. ஓகே, 22,700 என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். வாங்க நேராக 22,700 எடுங்க. $22,700. ஓகே, 22,700 நிஃப்டியில் பாருங்க.
1 second. 22 720. ஓ 750, சாரி 728ல இருக்கு. 750. ஓகே, 22750, ரைட். ஸோ 22750 என்ன நடந்து பாருங்க. மார்க்கெட்ல கால் சைடு ப்ரீமியமும் புட் சைடு ப்ரீமியமே தான் கீழேயே விழுந்திருக்கு. நீங்க பார்த்துட்டே வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு காரணத்தினால காமா பிளாஸ்டே நடக்கல. மார்க்கெட்ல பிரீமியமோட இன்க்ரீஸே ஆயிருக்காது. ரொம்ப கம்மியா மூவ் ஆயிருக்கும். மார்க்கெட்ல என்னதான் பெரிய மொமெண்டம் கிடைச்சாலும், இவ்வளோ பெரிய மொமெண்டம் கீழே கிடைச்சியும் உங்களுக்கு பிரீமியம் எவ்வளோ மூவ் ஆயிருக்கும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ மூவ் ஆயிருக்கும் பார்க்கலாமா? பிரீமியம் சார்ட் எங்கப்பா? பிரீமியம் சார்ட் 22750 பிரீமியம் சார்ட். புட்டோட பிரீமியமே எடுத்துப்போமே. 22750ஓட பிரீமியம் சார்ட் இங்கே எடுப்போம். நிஃப்டி 24/04/18 புட் 22750. ஓகே சார், இங்க பாருங்க. புட்டோட பிரீமியம் ஆரம்பத்திலேருந்தே இருந்து இங்க பாருங்க 189ல பிரேக் அவுட்டே வச்சுக்கலாமே. நம்ம மேலே தானே எடுப்போம், அப் சைடு தான் எடுப்போம். இங்க பாருங்க 189லேருந்து 228. எங்கேருந்து 189ல இந்த பிரேக் அவுட்டை வச்சுப்போம். இந்த பிரேக் அவுட்ல ஆச்சுன்னு வச்சுப்போம். 118லேருந்து 228 எவ்வளோ பாயிண்ட் ஆயிடுச்சு சார் சொல்லுங்க? 99 சொல்லுங்க. 99 09 19 வெறும் 40 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் எவ்வளவு பெரிய ஃபால் ஆயிருக்கு பாருங்க. மார்க்கெட் எவ்வளவு பெரிய ஃபால் பாருங்க. எவ்வளவு பாயிண்ட்ல ஃபால் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல வச்சுப்போம். சரி, இந்த இடமே வச்சுப்போம். 695ல இருந்து 521 வந்திருக்கு சார். 695ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு? 521. இங்க பாருங்க 504 வந்திருக்கு. 695 அதாவது 195 பாயிண்ட் கீழே விழுந்திருக்குது. அப்படி இருந்தும் பிரீமியம் வெறும் 40 பாயிண்ட் தான் ஆயிருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸே கேட்டிருந்தாங்க, சார் என்ன சார் 100 பாயிண்ட் விழுந்தா எங்க பிரீமியம் ஒண்ணுமே ஆகலையே சார். எது 22750 புட்டோட பிரீமியம். ஏன்னா மார்க்கெட்ல காமா பிளாஸ்டே நடக்கவில்லை. காமால பிளாஸ்டே இல்லை. நான் திரும்ப எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வீடியோல, சார் பிரீமியம் கொஞ்சம் பாருங்க, பிரீமியம்லாம் இன்க்ரீஸ் ஆகாது, டிகே எடுக்கும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். 195 பாயிண்ட் விழுந்தும் வெறும் 40 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு விஷயம் புரியுது. ஆஹா, பிரீமியம் ஏன் இன்க்ரீஸ் ஆகல? ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் இந்த விவேப்க்கு மேல ஒரு டபுள் பாட்டம் கொடுத்து மேல கிராஸே ஆகவில்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் உங்க பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகல. எப்ப காமால பிளாஸ்ட் வருதோ அப்பதான் டக்குன்னு உங்க பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இந்த கண்டிஷன்ல காமால பிளாஸ்டே ஆகவில்லை. ஏன்னா மார்க்கெட் 750ல இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லல, மார்க்கெட் 750ல இருந்தது. அங்க இருந்து கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பா புட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் இல்லையா? 750ல இருந்து 500 வந்திருக்கு சார். ஜஸ்ட் திங்க். இங்க பாருங்க, இதை பார்த்தாலே தெரியுது. 320ல இருந்தது உங்களுக்கு. 320ல இருந்துட்டு ஸ்டாடில் எவ்வளவு வந்திருக்கு? யாரெல்லாம் ஸ்டாடில் போட்டு 290 தான் வந்திருக்கு. அதாவது அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் வந்திருக்குது, ஐ மீன் சாரி ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்குது. யாரெல்லாம் இந்த ஸ்டாடில் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வெறும் லாஸ் வெறும் 290. எங்க இருந்து 320. அதாவது ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பிரீமியம் வாங்கியிருப்பாங்க. 320ல 290. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாயிண்ட். வெறும் 30 பாயிண்ட் தான் அவங்களுக்கு லாஸ். உங்களுக்கு வெறும் 40 பாயிண்ட் தான் ப்ராஃபிட். ஏன் நடக்குதுன்னா திஸ் இஸ் த ஒன்லி ரீசன். ஏன்னா மார்க்கெட்ல காமா பிளாஸ்ட் நடக்கவில்லை. காமா பிளாஸ்ட் நடக்கலன்னா டெல்டா மூவ் ஆகாது. டெல்டா மூவ் ஆகலைன்னா உங்களால பிரீமியம்ல பணம் எடுக்க முடியாது. கிளியர் கட் லைவ் ப்ரூஃபோட காட்டுறேன். காமா பிளாஸ்ட் நடந்தா மட்டுமே தான் நீங்க என்ட்ரியே போட வேண்டும். இல்லைன்னா நீங்க பிரீமியம் எடுப்பீங்க. 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் கால் பண்ணா பண்ணுங்க. பட் உங்களுக்கு பிரீமியம் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகாது. எழுதி வச்சுக்கோங்க.
மொமெண்டமே இல்ல சார். 30, 40 பாயிண்ட் மார்க்கெட் எவ்வளோ பெருசா விழுந்திருக்கு பாருங்க. நீங்க ஏன் யோசிக்க மாட்டீங்க? எவ்வளோ பெருசா விழுந்திருக்கு பாருங்க. இந்த கேண்டில பார்த்தாலே எல்லாம் பயந்துருவாங்க. இவ்ளோ பெருசா விழுந்தும் ரூ. 40 தான் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. நான் வெறும் பழைய சார்ட் காட்டல சார். டேட்ட பாருங்க. 12th ஏப்ரல். 12th ஏப்ரல் சார்ட். ஸோ இது விஷயமா உங்களுக்கு 2 விஷயம் நல்லா புரிஞ்சுது. மார்க்கெட்ல எப்போ விவேப் மேல டபிள்யூ பேட்டர்ன் போட்டு விவேப் மேல பிரேக் அவுட் குடுத்தா தான் நீங்க மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் அவுட் குடுத்தோ அந்த பக்கம் எடுக்க வேண்டும். ஓகே? அண்ட் செகண்ட் பாயிண்ட், எப்பப்பல்லாம் உங்களுக்கு வந்து விவேப்க்கு கீழ இருக்குதோ, அப்பப்பல்லாம் உங்க காமால எந்த சேஞ்சஸும் இல்ல. டெல்டா வேணா அப்படி இப்படின்னு வெறும் 30, 40, 30, 40 மூவ் ஆகும். ஆனா இங்க பொறுத்தவரைக்கும் அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. நீங்க தான் பார்த்தீங்கல்ல புட்ல எவ்வளோ தான் வந்தது. எவ்வளோ வந்தது சொல்லுங்க பார்ப்போம். பெரிய லெவல்ல மூவ் ஆயிருக்காது. சரி ஓகே. கால்ல எவ்வளோ நடந்ததுன்னு பார்ப்போம். அதே நிஃப்டி 240418 பி 22750. கால்ல எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ்க்கு பார்க்குறோம். ஓகேவா? ரைட். பி போட்டணும். ரைட். சி போட வேண்டும். சும்மா யாராவது கால் எடுத்துட்டாங்க, தெரியாம கால் எடுத்துட்டாங்க. எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகே. இங்க பாருங்க. இந்த இடத்துல யாரோ கால் எடுத்துட்டாங்கப்பா. 112. இங்க பாருங்க. 112 ரூபா ஹை. 112 ரூபாயில இருந்து 200 பாயிண்ட் கீழ விழுந்தோம். 150, 200 பாயிண்ட் கீழ வந்தோம். அவன் பிரீமியம் எவ்வளோ வந்து 45 ரூபா தான் இருக்கு. 112ல 45 யோசிச்சு பாருங்க சார். வெறும் 60 பாயிண்ட் தான். ஆனா மார்க்கெட் 150 பாயிண்ட் விழுந்திருக்கு. ஆகல. ஏன் ஆகல? டைம். திரும்ப சொல்றேன். டைம் வேல்யூ இன்னமும் இருக்குது இதுல. டைம் இன்னமும் இருக்குது. எக்ஸ்பைரிக்கு இன்னும் டைம் இருக்கு. உடனே 0 ஆகாது இவ்வளவு சீக்கிரம். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்பதானே எக்ஸ்பைரி முடிஞ்சுது. Thursday. காமா பிளாஸ்ட் நடக்கல. டைம் ஆகல. அதனால இவ்வளவு பெரிய மூமெண்டம்ல உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியல. நீங்க எவ்வளவு பெரிய மூவ் ஆயிருக்கு. நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. 200 பாயிண்ட் போய் எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் 100 ரூபாவது கிடைச்சிருக்கணுமே. கிடைக்காது. வெளியில இருந்து பாக்குறது வேற. நான் உள்ள ஆக்சுவலா என்ன நடக்குது நான் சொல்லி தரேன். இதை தான் நீங்க கத்துக்கணும். ஆக்சுவலா நடக்கிறது என்னன்னு கத்துக்கணும். மார்க்கெட் 200 பாயிண்ட் மூவ் ஆகியும் என் பிரீமியம் 40 ரூபா தான். ஏன்னா இப்பதான் எக்ஸ்பைரி முடிஞ்சுது. ஸோ எக்ஸ்பைரி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே நமக்கு நேத்து. ஸோ எக்ஸ்பைரி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே. அதனால உங்களுக்கு பிரீமியம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இது ஆகாது. ஐ மீன் என்ன சொல்றது, உங்களுக்கு டிகே ஆகாது. அதே மாதிரி காமா பிளாஸ்ட் நடக்கல. ஸோ காமா பிளாஸ்ட் நடக்கலனாலே உங்களுக்கு பிரீமியம் அவ்வளோ டிகே ஆகாது. ஸோ ப்ரீமியம் டிகே ஆகலைன்னா நீங்கள் பீயிங் ஆப்ஷன் பையரில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. எப்போ காமா பிளாஸ்ட் ஆகுதோ அதே டைமில் எந்த சைடு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு நீங்கள் எடுங்க. இன்க்ளூடிங் பேங்க் நிஃப்டியாகவும் இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு நம்ம நிஃப்டி பார்த்தா நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு பேங்க் நிஃப்டி பாருங்கள் 48,872. ஸோ 48,900 வச்சுப்போம். ஸோ நம்ம ட்ரேடிங் இதில் போகிறோம். ஓகே. நிஃப்டிக்கு பதிலாக பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணுறோம். 48,900. ஓகே. ஹிஸ்டாரிக் டேட்டாலாம் வேணாம். சிக்ஸ்டீன்த் 48,900 நம்ம என்ன பார்க்குறோம். 16th அன்னைக்கு எக்ஸ்பைரி. டேட்டா ஆஃப் 9th ஃபுல். என்ன டேட்டு? ஃப்ரைடே 12ஆம் தேதி. இந்த டேட்டா பார்க்குறோம். பாருங்க, நல்லா பாருங்க. காமா பிளாஸ்ட் எங்க நடந்தது? இங்க டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்து பாருங்க. ஜஸ்ட் ஒரு இது பண்ணி ஒரு கிங்க் கொடுத்துட்டு இது மேலே கொடுத்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல எனக்கு காமா பிளாஸ்ட் வந்திருக்குது. நீங்க இதை மட்டுமே பார்த்துட்டு எடுக்கக்கூடாது. சார்ட்டும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும். பக்கத்து பக்கத்தில் வச்சாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இங்க டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு இது பண்ணி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு பிரேக் ஆயிருக்கு. இங்க பாருங்க எத்தனை மணிக்கு ஆயிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10:10க்கு ஆயிருக்கு. 10:10க்கு பாருங்க பேங்க் நிஃப்டியில் எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தது. 10:10 வாங்க நேரா 9:35 10:05. இங்க பாருங்க இது 10:10. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வெறும் இந்த இடத்துல
ஒரு காமா பிளாஸ்ட் நடந்திருக்கு வெறும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான். இந்த இதுக்கு நடந்துருக்கு. மார்க்கெட் பாருங்க கீழே வந்து மேலேயும் போகுது. ஆனா மார்க்கெட்ல இது ஒரு புட் இருக்கு பாருங்க. எங்க போச்சு அது? எங்க போச்சு? எங்க போச்சு? இங்க பாருங்க. கீழே வந்து மேலே போகுது. ஓகேவா? மேலே போயிட்டு இது பாருங்க. வெறும் எத்தனை மணி வரைக்கும் ஹைல இருந்திருக்கு? 10:25 வரைக்கும் அது மேலே இருந்திருக்கு. மார்க்கெட் 10:25 வரைக்கும் மேலே இருந்திருக்கு. எந்த டைம்ல இருந்து? 10:10ல இருந்து 10:10ல இருந்து 10:25 எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ரொம்ப கம்மி தான். இங்க பாருங்க 582 582ல இருந்து கம்பைன் பிரீமியம் 600 வரைக்கும் போயிருக்கு. வெறும் 82ல இருந்து 600னா யோசிச்சு பாருங்க. வெறும் 18 பாயிண்ட் தான் மேல பிளாஸ்ட் ஆயிருக்கு. வெறும் 18 பாயிண்ட் தான் பிளாஸ்ட் ஆயிருக்கு. உடனே நீங்க கேட்பீங்க, சார் 18 பாயிண்ட் தான் பிளாஸ்ட் ஆயிருக்கு, நான் இப்போ எடுத்து என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இதுதான் சொல்ல வரேன் பாருங்க. அப்போ ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்போ யூஸ் பண்ணணும்? கம்மிங் பேக் டு த பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓட்டி பார்த்தனே இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கம்மிங் பேக் டு த பாயிண்ட். காமா பிளாஸ்ட் எப்போ ரொம்ப ஹெவியா இருக்கும்? எக்ஸ்பைரி டைம்ல. நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் முன்னாடி, அன்னைக்கு என்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கோ அன்னைக்கு, இல்லாட்டி ஒரு நாள் முன்னாடி. நீங்க சொல்லிங்க பாத்தீங்களா, 10 ரூபா பிரீமியம் 100 ரூபா போயிருச்சு. 10 ரூபா பிரீமியம் 100 ரூபா போயிடுச்சு. 5 ரூபா பிரீமியம் 200 ரூபா போயிருச்சு. காமா பிளாஸ்ட். வாங்க அதே பார்ப்போம். மிட் கேப் போன வாரம் மிட் கேப் நிஃப்டி இது என்ன எக்ஸ்பைரி? 15ஆம் தேதி எக்ஸ்பைரி. ஓகே, இங்க பாருங்க. மிட் கேப் நிஃப்டி இது இந்த இடம் 41. இது பாருங்க, மார்க்கெட் மார்னிங்ல இருந்து இருந்திருக்குது. மார்னிங்ல அப்படியே ஆடிட்டே போயிட்டு இருந்திருக்கு. மார்னிங்ல என்ன இருக்கு? 41,329. இங்க பாருங்க. எக்ஸ்பைரி லாஸ்ட் எக்ஸ்பைரி கேட்டோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இன்னைக்கு நடந்தது. மிட் கேப் நிஃப்டி பெரிய பிளாஸ்ட் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? பெரிய ரெட் கேண்டில் வந்து விழுந்தது. லாஸ்ட் எக்ஸ்பைரி இந்த பாருங்க 8th ஏப்ரல் இந்த எக்ஸ்பைரி தான். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஃபால் இருக்கு பாருங்க. 41,072 மண்டே நிஃப்டியோட இந்த மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸ்டாட்டில் சார்ட் போவோம். 8th அன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா 8ஆம் தேதி. இங்க பாருங்க காமா பிளாஸ்ட் என்ன நடந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க கரெக்டா மார்க்கெட்ல இங்க இருந்து மெதுவா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸ்ட்ரைக் பிரைஸ் இருங்க. என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம எடுத்திருக்கோம்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். $41,090 41,100 வச்சுப்போம். இருங்க நிமிஷம். ஒன் செகண்ட். ஸோ பாருங்க எடுத்தாச்சு. இதே பாருங்க மண்டே அன்னைக்கு மார்க்கெட் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். 10,968. ஸோ அட் த மணி 10,975. ஓகே, 10,975. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ராட்டில் சார்ட்ல போயிட்டு அதே டேட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். 10,975 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டோம். பாருங்க கரெக்டா மார்க்கெட் இது பாருங்க மேலேயே தான் இருந்துட்டு இருந்தது. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே இருந்து மேலே போகணும். டபிள்யூ பேட்டர்ன் இங்கே ஒரு டபிள்யூ மாதிரி ஆயிருக்கு பாருங்க. இந்த உடைச்சிருக்கு பாருங்க. எத்தனை மணிக்கு உடைச்சது பாருங்க? 3:25க்கு மார்க்கெட் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 1:25 சாரி 13:25 1:25க்கு இந்த நெக்லைன் பாருங்க. இந்த டபிள்யூ போட்டு இந்த இடம் நெக்லைன் பாருங்க. 13:25 13:20ல இருந்து 13:25க்குள்ள மார்க்கெட் ஒரு பெரிய பிளாஷ் கொடுத்துருக்கு.
வாங்க 1320 1325 இங்க பாருங்க. இது பாருங்க 1310 1315 1320 இது பாருங்க. இவ்வளோ நேரம் கன்சாலிடேட் ஆகி ஒரு பெரிய பிளாஸ்ட். ஒரு பெரிய பிளாஸ்ட். யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் வீடியோ நம்பர் 3 நீங்க பார்த்துட்டீங்கன்னா கிளியர் கட்டா ஒரு விஷயம் போட்டிருப்பேன். கிளியர் கட்டா என்ன சொல்லியிருப்பேன், எனக்கு ஏதாவது பெரிய கேண்டிலுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகி மேலே போச்சுன்னா இது பிரேக் ஆச்சுன்னா மேலே போச்சுன்னா சூப்பரான பிளாஸ்ட் இருக்கும்ட்டு. ஆனா பாருங்க மேலே போகவே இல்லையே, எனக்கு கீழே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல யாராவது புதுசா என்ட்ரி போயிருந்தாலும் ஆஸ் பர் ப்ரொஃபஷனல் வீடியோ நம்பர் 3 நீங்க பார்த்துட்டீங்கன்னா கூட இவ்வளோ பெரிய மூவை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகே, இவ்வளோ பெரிய மூவை நீங்க கேப்சர் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா எவ்வளோ ரூபாய் மூவ் ஆயிருக்கு பாருங்க. அந்த டைம்ல ரூ. 52 அந்த ஸ்டாடல் ஸ்ட்ரைட்டாவே ரூ. 243 போயிருச்சு பாருங்க. இதே 10,975 ஓட புட்டு என்ன பிரைஸ்ல இருந்தது பாருங்க. இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், பட் இது எடுத்துட்டோம்னா என்ன லென்த்தி ஆயிரும். அப்ராக்சிமேட்லி ரூ. 1 இருந்தா உங்களுக்கு பிரீமியம் ஸ்ட்ரெயிட்டா கிட்டத்தட்ட ரூ. 250 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ரூ. 1 பிரீமியம். நீங்க யோசிச்சு பார்ப்பீங்களா? ஏன்னா ஃபால் அவ்வளோ பெருசா இருந்தது. இங்க பார்த்தா தெரியுதே பாருங்க. 52 ரூபீஸ்னா 25னே வச்சுக்கோங்க. ரூ. 25 இருக்கிறது நேரா ரூ. 243 போயிருச்சு. உடனே கேட்பீங்க சார் ரூ. 240 நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கல சார், எக்ஸ்பைரி அன்னைக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனா என்ன ஆயிருக்குது உங்களுக்கு? புட் சைடு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நல்லா பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் எடுக்கணும்னு. இது படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே கன்சாலிடேட் ஆகி எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, கரெக்டாக புட் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் புட் சைட் டார்கெட் எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ரூ. 1 245 250 ஆயிருக்கும். 4 லாட் எடுத்தீங்கன்னா ரூ. 4 போட்டு ரூ. 1000 எடுத்திருப்பீங்க. இதுதான் மார்க்கெட்டோட உண்மையான நிலை. எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ படி நிறைய கிளியராக இருக்கும். ஸோ காமா பிளாஸ்ட்னா என்னென்னு கிளியராக இருக்கும். ஸோ எப்போ பண்ணணும்னு கிளியராக இருக்கும். எந்த டைம் காமா பிளாஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். காமா பிளாஸ்ட் எக்ஸ்பைரி டைமில் சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்தோம். எக்ஸ்பைரி டைமில் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் எந்த பக்கம் போதோ அந்த டைரக்ஷனில் எடுக்கணும். ப்ரீமியம் ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அதுக்கு காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ப்ரீமியம் எப்பப்போ இன்க்ரீஸ் ஆகுன்றத காரணமும் தெரிஞ்சு போச்சு. நேற்று நிஃப்டியில் அவ்வளோ பெரிய ஃபால் ஆகியும் ஏன் ப்ரீமியமில் ஒரு பெரிய ரைஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ காமா பிளாஸ்ட் உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் பாருங்கள். லென்த்தியாக இருந்தாலும் ரொம்ப எஜுகேஷனல் வீடியோ இது. ஸோ தேங்க்யூ, பபாய், ஆல் த பெஸ்ட். தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். யார் யார் வேணுமோ இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை பயன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுமா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் ப்ரொஃபஷனல் வீடியோ நம்பர் 5ல் பார்ப்போம். That's all about my teaching. Thank you. Bye-bye and happy trading. See you soon.